இந்த படத்தில் வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்ல கதை, அருமையான கதை கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த கதையில் என்னென்னா, இந்த கதை சொல்லும் போதே எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக வந்துடுச்சு. இந்த மாதிரி சொல்லும் போது இப்படி இந்த கதையில் என்ன எப்படி நடிச்சோம் அப்படின்னா எனக்கு இன்னும் தெரியலை. ஆமாம், அதே மாதிரி இங்கே அத்தனை டெக்னீஷியனும் அருமையாக இதுக்கு ஒத்துழைச்சாங்க. இங்கே வந்திருக்கும் நம்ம பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடகங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இன்னும் பேசணும்னா என்ன பேசுறது ஒன்றும் புரியல. ஐஸ்வர்யா ஏதாவது கேட்டாங்கன்னா சொல்லலாம். நன்றி, வணக்கம். என்னோட ட்ரீம் ஹேஸ் கம் ட்ரூ. ஏன்னா ரஜினி சார் கூட நடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஐ மிஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி. அவர் கூட ஆக்சுவலி ஒரு படம் நடிக்க வேண்டியதாக இருந்தது. எல்லாம் ஓகேயா, என்னோட தெலுங்கு படம் ரீமேக். அது சார் ஓகே பண்ணி எல்லாம் பண்ணோன்னு இட் வாஸ் அ மூவி வித் ஹேட் சிமிலர் பேஸ் இருந்ததுனால அந்த படம் பண்ண முடியாமல் போச்சு. சரி, ஒரு சின்ன கவலை. இவ்வளோ வருஷம் நடித்து ஒரு கம்ப்ளீஷனே இல்லாமல் இருக்குது. ஏன்னா நான் ஃப்ரம் சிவாஜி சார்லேருந்து கமல் சார்லேருந்து வரிசையாக பண்ணிட்டேன். சார் கூட தான் பண்ண கிடைக்கலையே அப்படின்ற ஃபீலுக்கு வந்து மேம் ஒரு தடவை பேசினாங்க என்கிட்ட. பேசிட்டு மேம் நீங்கள் இந்த படத்தில் இருக்கீங்க அப்படின்னா ஒரே எக்ஸைட்டட். ஓகே ஓகே, நீங்கள் சார் படத்தில் நடிக்க போகிறோம். ஓகே ஓகே, ஆக்சுவலி அவர் ஜோடியாக இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. மேம் சொல்ல போகும்போது எல்லாம் கேட்டுட்டு மேம் நீங்கள் அப்பாவுக்கு ஜோடியாக நடிக்கணும். சரிங்க மேம். என்ன மேம் சொன்னீங்க, என்ன சொன்னீங்க அப்படின்னு அப்பாவுக்கு நிச்சயமாக கிள்ளிலாம் பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் மேம். என்னோட இண்டஸ்ட்ரி கம்ப்ளீஷன் உங்களால் நடந்தது. ரொம்ப 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 தேங்க்ஸ். ஐம் வெரி ஆனர்டு அண்ட் த்ரில்டு ஒர்க்கிங் வித் சார். பிகாஸ் அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் கூட நடிக்க சான்ஸ் வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு. பிகாஸ் நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக எடுத்துக்கலாம். ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஹியூமன் பீயிங் கூட ஒர்க் பண்ணுறேன்னா இட்ஸ் பிளெஸிங் ஃபார் மீ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி எல்லா ஆர்டிஸ்டும் பார்த்தீங்கன்னா விஷ்ணு சார்லேருந்து விக்ராந்த்லேருந்து தம்பி தாங்க சார் செந்திலான மை ஃபேவரட். இவங்க எல்லாம் கூட நடிக்க போகும்போது இட்ஸ் நைஸ் காம்போ. அண்ட் ஐ வாஸ் வெரி மோர் ஹாப்பி. அப்படின்னா ஒரு லேடி டேரக்டர் கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். மேம் சொன்ன மேம் ரொம்ப எக்ஸைட்டட் மேம், லேடி டேரக்டரோட ஒர்க் பண்ணுறேன். மேம் வந்து சாரோட டாக்டர் ஓகே எல்லாருக்கும் அப்படின்னு ஆக்சுவலி பார்த்து உல்ட்டாவாக இருந்தாங்க மேம். எனக்கே ஷார்ட் நீங்கள் பட மேம் என்ன சொல்லிடுவாங்களோ கரெக்டாக பண்ணுறோன்னு. என்ன வேணுமோ என்ன தேவையோ பக்கா ஃபோக்கஸ் பண்ணி அதை வேலையை பார்த்தாங்க. It was amazing, ma'am. Now I worked with so many directors. Hats off to you, ma'am. Extraordinary job, ma'am. It was really nice. I'm so proud I worked with a lady artist, ma'am. எனக்கு பெருமையாக இருக்குமே ஒரு லேடி ஆர்டிஸ்ட் நம்மளும் இந்த மாதிரி மேம் கூட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண இன்னும் நல்லா கற்றுக்கலான்னு ஒரு ஆசை இருந்தது. அண்ட் நைஸ் எக்ஸ்ட்ரீம் டெடிக்கேட்டட் லேடி அண்ட் வெரி ப்ரவுட் டு சி தட் மேம். நிச்சயமாகவே எல்லாருமே வந்து கோல்டன் ஸ்கூலில் பிறந்தவங்க ஓகே ஓகே எடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க. அப்படி இல்லை, இறங்கி களத்தில் இறங்கி வேலை பார்க்குறாங்க. வந்து ரொம்ப நல்ல விஷயம் மேம். அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் அ லாட் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மேம். அண்ட் எக்ஸைட்டட் த்ரில் அண்ட் காட் பிளெஸ் யூ மேம். ஐம் ஷூர் கண்டிப்பாக இந்த படம் நல்லா ஓடும். பிகாஸ் லவ்லி கண்டென்ட் இருக்குது. இட் வில் ரீச் லாட் ஆஃப் பீப்புள், வில் மேக் தெம் ஃபீல் தே வில் நோ அபவுட் இட்னால தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் அ லாட். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தருணத்தில் என் லைஃப்பில் இருந்தேன். ஏன்னா இந்த கொரோனா அதெல்லாம் வந்து ஆல்ரெடி ஒரு தடவை அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் ஆயிடுச்சு 16-17 வருஷம் ஆயிடுச்சு. வந்து கரெக்டாக தான் இருக்கிறோம். கரெக்டாக எங்கே மிஸ் ஆகுது என்ன பண்ணுறதுன்றது தெரியல. சரி போதும், சினிமா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். அப்போதான் வந்து எனக்கு மேம் கிட்டேருந்து ஒரு கால் வந்தது. இந்த மாதிரி அச்சு தான் ஃபோன் பண்ணாங்க, மேம் மீட் பண்ணணும் சொன்னாங்க. போய் மீட் பண்ணும்போது நான் நினச்சேன் ஏதோ ஒரு விஷயமா இருக்கும். மேம் வில்லனாக தான் கேட்டேன். நான் வில்லன் மாதிரி 2 பேர் பண்ணுறாங்கன்னா வில்லனாக இருக்கும், இல்லை ஏதாவது சின்ன கேரக்டர் இருக்கும். பட் இந்த படத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான பார்ட் கதையை சொல்லி அதுக்கப்புறம் சார் நடிக்கிறாங்க இதெல்லாம் சொன்னாங்க. என்னால் அப்போ தான் நான் பிலீவ் பண்ணேன், கடவுள் வந்து எனக்கு கொடுத்த கிஃப்ட் இது. என்னை திருப்பி இன்னும் என்னோட ஜேர்னி இங்கே நிறைய இருக்குது, சினிமாவில் நான் இருப்பேன் அப்படின்னு எனக்கு நம்ப வச்சுது. ஸோ என்றைக்குமே நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன், ஜாஸ்தியாக சொல்கிற மாதிரி கூட இருக்கும், உண்மையாகவே மனசார சொல்கிறேன், நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன்.
தேங்க்யூ மேம். அதுக்கப்புறம் விஷ்ணு பிரதர், அவர் இந்த படத்தில் போட்ட உழைப்பு வந்து ரொம்ப பெருசு. அவர் கண்டிப்பாக சினிமாவில் ஒரு நல்ல இடத்துக்கு வரணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக வருவாருன்னு நான் நம்புகிறேன். ஸோ அவருக்கும் நன்றி. அதுக்கப்புறம் செந்திலனெல்லாம் வந்து எனக்கு இவ்வளோண்டு வயசுலேருந்து தெரியும். ராமராஜன் சார் வீட்டுக்கு வந்து அவர் கவுண்டமணி சார்லாம் வந்து சீட்டு விளையாடுவாங்க. அப்போலேருந்து தெரியும். அப்புறம் தம்பி ராமையா சார், எனக்கு எப்படியாவது ஒரு நல்லது நடந்துடணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தவங்களில் சாரும் ஒருத்தவங்க. அதுக்கப்புறம் எனக்கு மூணார் ரமேஷ் அண்ணா வந்து இந்த படத்து மூலிமா வந்து அவர் வந்து டெய்லி ஃபோன் பண்ணி என்னடா தம்பி அப்படின்ட்டு உரிமையாக பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ அவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டாங்க. ரொம்ப நன்றிண்ணா. தங்கதுரை, சில நேரங்களில் நானும் விஷ்ணுன்னு ஆக்சுவலி நிறையவே ஓட்டியிருக்கோம். அந்த ஃப்ளோவில் நிறையா ஓட்டியிருக்கோம். பட் எதையுமே ஃபீல் பண்ணாமல் எப்போவுமே சந்தோஷமாக இருப்பாப்புல. ஏதாவது ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி. அதுக்கப்புறம் நான் வரேன். அப்புறம் நிரோஷா மேம், தேங்க்யூ. இட் வாஸ் வெரி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. விவேக் பிரசன்ன பிரதர், அதே தான். எனக்கு வந்து ரொம்ப கொஞ்ச நாள் தான் பழகணும். ஆனால் வந்து ஒரு பிரதர் மாதிரி பார்க்குறாரு. இந்த மாதிரி இந்த கதை கேட்டேன், உனக்கு இது நல்லா இருக்கும் அப்படின்லாம் ரெகுலராக ஃபோன் பண்ணி பேசுகிற அளவுக்கு என் மேலே அக்கறை வச்சுருக்கீங்க. தேங்க்ஸ் பிரதர். திவாகர்னா, நீங்களும் மேலும் மேலும் வளரணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அப்புறம் விஷ்ணு, என் ஃப்ரெண்ட். ரொம்ப வருஷமாக பேசிகிட்டு இருக்கோம், ஏதாவது ஒரு படம் பண்ணணும். நடுவில் கூட வந்து ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணோம். என்னோட பிரதர் டைரெக்ஷனில், யுவன் சார் மியூசிக், விஜய் சேதுபதி சார் டைலாக்ஸ் எல்லாம் போட்டு அனௌன்ஸ் பண்ணோம். பட் அது டேக் ஆஃப் ஆகலை. அது வந்து ஒரு பாக்ஸிங் பேஸ் பண்ண ஒரு கதை, அது டேக் ஆஃப் ஆகலை. பட் நிறைய நாள் வந்து ரெண்டு பேரும் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் வந்து மாற்றி மாற்றி தோல் சாஞ்சு அழுதுருக்கோம். அதே மாதிரி நிறைய சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே இருக்குது. பட் என்றைக்குமே வந்து இந்த படம் வந்து ஏன் இன்னும் ஸ்பெஷல் ஆகுது அப்படின்னா, ஒரு ஃப்ரெண்டாக அது ஒத்துப்பான்னு நினைக்கிறேன். ரெண்டு பேருமே அவ்வளோ பார்த்துருக்கோம். அவ்வளோ பிரச்சனைகள், அவ்வளோ சந்தோஷம் எல்லாம் கூட ஒன்றா நின்று பார்த்துருக்கோம். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷம். அப்புறம் தலைவர், இந்த படத்தோட எனக்கு பிக்கஸ்ட் டேக்அவே வந்து இந்த படத்தோட லேர்னிங் ஒன்று, அப்புறம் சார்கிட்டேருந்து கிடைச்ச அப்ரிசியேஷன். எனக்கு என் மேலே கான்ஃபிடென்ஸே இருக்காது எப்போ போனாலும். ஏன்னா வெற்றி அப்படிங்கிறது ஒன்று இருந்துச்சுன்னா அது மாற்றிடும் எல்லாத்தையும். பட் அது இல்லை அப்படின்னும் போது நம்ம கரெக்டாக பண்ணுறோமா தப்பாக பண்ணுறோமான்ற ஒரு டவுட்லேயே தான் இருப்பேன். ஆனால் சார் என்னை வந்து 2-3 தடவை கூப்பிட்டு சொன்னார், ஒரு வெரி வெரி குட் ஆக்டர், ரொம்ப நல்லா பண்ணுறேன் அப்படின்ட்டு. அது வந்து அவர் யோசிக்கலாம் மாட்டார், அப்படியே ஆன் ஸ்பாட் கைத்தட்டி நம்மளுக்கு. எனக்கு ஒரு சீனில் வந்து என்னை கட்டி பிடிச்சி அவ்வளோ பக்கத்தில் உட்காரு அப்படின்னு சொல்லி அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணாங்க. என்னை மட்டும் இல்லை, யார் நல்லா பண்ணாலும் அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து எனக்கு அப்படியே அடுத்த நாள் அந்த படம் முடிச்சு அடுத்த இன்னொரு படம் போகிறேன், கேமராவை ஃபேஸ் பண்ணுறேன், அப்படியே பார்த்துக்கலான்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. ஸோ அவர் கூட நடித்த அந்த 30+ டேஸ் வந்து லைஃப்பில் மறக்க முடியாது. அவர்கிட்ட நான் இன்னொன்று ரொம்ப முக்கியமாக பார்த்தது வந்து, சார் இன்னும் வந்து அவர்கிட்ட நிறைய பேச சான்ஸ் கிடைக்கும் போது நிறைய கேள்வி கேட்பேன் சார்கிட்ட. சார் ஓப்பனாகவே கேட்டேன், சார் எனக்கு திருப்பிலாம் நான் அவங்கள பார்ப்பனான்னு கூட தெரியாது, சில விஷயங்கள்லாம் கேட்கலாமா சார்? நான் கேளுங்க அப்படின்னாரு. அப்போ நான் வந்து, சார் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களே சார், ஏதாவது ஒன்று போட்டிக்கிட்டே இருக்கீங்களே சார் மைண்டில் அப்படின்னும் போது அவர் சொன்னார், இந்த சீன் எவ்வளோ நேரம் எடுப்பாங்க விக்ராந்த் அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஒரு 1 hour சார், சின்ன சீக்வன்ஸ் சார், 1 hourல எடுத்துருவாங்க. இந்த 1 hourல வந்து நம்ம 10 seconds வேஸ்ட் பண்ண முடியாது. நமக்கு அப்புறமும் இந்த சீன்ஸ்லாம் வந்து நம்ம ஓடிக்கிட்டே இருக்கும். இது வந்து எனக்கு வந்து பாலச்சந்தர் சார் சொல்லி கொடுத்தது. என்னை திட்டிக்கிட்டே இருப்பார். நான் சொல்லி கொடுக்குறத நடிக்கிறதுக்கு 100 பேர் இருக்கிறான். ரஜினிகாந்த் என்ன பண்ணுறாரு, ரஜினிகாந்த் இந்த சீன் எப்படி பியூட்டிஃபுல்லாக ஆக்குறாரு அப்படிங்கிறது அந்த குரல் எனக்கு வந்து டெய்லி ஒரு நாளும் கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்படின்னும் அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன், அவர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் ஃபீல் பண்ணவே இல்லை, பாலச்சந்தர் சாரோட ஸ்டூடெண்ட்டாகவே இருக்கிறாரு, இன்னும் கற்றுக்கிட்டே இருக்காரு. தம்பிராமையா சார் சொன்ன மாதிரி ஃபிஜிட்டியாக இருப்பார் ஷூட்டிங் ஸ்பாட்டில். அதாவது அவர் 5-6 படம் பண்ண ஹீரோ
எப்படியாவது ஒரு ஸ்டெப் மேலே போயிடணும், இன்னும் ஒரு ஹிட்டு கொடுத்துட்டு நம்ம அப்படி அந்த லெவலுக்கு போயிடணுன்ற மாதிரியே இருக்காங்க இன்னும். அவரோட டிசிப்ளின், அவரோட சிம்பிளிசிட்டி, இதெல்லாம் வந்து அன்மேட்ச்ட். அவர் இன்னொன்று கண்டிப்பாக போய் மேம் சொல்லியிருப்பாங்க இந்த கேரக்டர், ஏன்னா நான் பண்ணுற கேரக்டர் வந்து இண்டஸ்ட்ரியில் எவனா இருந்தாலும் பண்ணுவான், டவுட்டே கிடையாது. அவ்வளோ பேர் பண்ணி கேட்டு நிறைய நோ சொன்ன கதைகள்லாம் நான் கேட்டிருக்கேன். பட் அது எனக்கு அமைஞ்சிருக்குன்றது வந்து உண்மையாகவே என்னோட ஃபேமிலியோட ப்ரேயர்ஸ்ன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ சார் வந்து நான் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு அவருக்கு மிகப்பெரிய நன்றிகள். லைக்கா சுபாஷ்கரன் சார், எங்களோட ஃபேமிலி மெம்பர் மாதிரி இருக்கிற தமிழ்குமரன் சார், இவங்க எல்லாருக்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம். படத்தில் பிரச்சனை இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் தேடிட்டு இருந்தா, பிரச்சனை இருக்கக்கூடாதுங்கிறது தான் லால் சலாம் படம். ஸோ அதை பற்றின தம்பி நான் எதுவும் சிக்னல் கொடுத்துருந்தாரு. ஸோ அதுதான் லால் சலாமோட கரு. படத்தை பற்றி படம் முடிச்சுட்டு நீங்கள் பார்த்து சொல்கிற ரிவ்யூ வந்து ரொம்ப ஆழமாக அழுத்தமாக நீங்களே ரொம்ப உண்மையான கருத்து சொல்லுவீங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஐஸ்வர்யா மேமுக்கு ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அண்ட் ரைட்டர், சினிமோகிராஃபர் விஷ்ணு பிரதர் அண்ட் விஷ்ணு விஷால் பிரதர், விகாந்த் பிரதர், தங்கதுரை அவர்கள், முனா ரமேஷ் அண்ணா, தம்பி அண்ணா, செந்திலையா, இவங்க எல்லாரும் கூடயும் நடிச்சது வந்து மிகப்பெரிய பாக்கியம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த தருணம். ரொம்ப அத்தியாவசியமான இந்த காலகட்டத்தில் இல்லை, எல்லா காலகட்டத்திலும் லால் சலாம் ஒரு பாடமாகவும் ஒரு படிப்பினையாகவும், பிரச்சனை செய்யக்கூடாது செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பாடமாகும். அப்படியே ஏதாச்சும் என்ன இருந்தது அப்படின்னா அந்த படம் பார்த்து எல்லாரும் மாறக்கூடியதாகவும் இருக்கும். இந்த நேரத்தில் இல்லை, எல்லா காலகட்டத்திலும் ரொம்ப முக்கியமான ஒரு படம் லால் சலாம். சுபாஷ்கரன் சார் அவர்களுக்கும், ஜி.கே. தமிழ்குமரன் சார் அவர்களுக்கும், ரெட் ஜெயின், செண்பகமூர்த்தி சார், எல்லாருக்கும் இந்த படத்தில் உழைத்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நன்றி. ஒரு அற்புதமான ஒரு கண்டென்ட்டை இன்னைக்கு கிரிக்கெட்டை தவிர்த்து விட்டு இளைஞர்கள் கிடையாது. ஸோ இளைஞர்களுக்கு இந்த படத்தில் தீனி இருக்கா அப்படின்னா, ரிப்பீட்டட் ஆடியன்ஸுக்கான மெட்டீரியல் உள்ள நிறையா இருக்குது. காரணம், வெறிகொண்டு பார்க்கக்கூடிய இந்த கிரிக்கெட்டினுடைய ஆட்டங்கள், அதில் நடக்கக்கூடிய எமோஷன்ஸ். சரி, ரொம்ப நாட்களாக குழந்தைகளை அழைத்து கொண்டு தியேட்டருக்கு போவதற்கான சூழ்நிலை கொஞ்சம் இல்லையே அப்படின்ற ஒரு இயக்கத்தோடு இருக்கக்கூடிய அந்த ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு நிறைய எமோஷன்ஸ் வந்து உள்ள கொட்டி கிடக்கு. அதுவும் இப்போ சமீபத்தில் பார்த்துட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் நடக்கவே நடக்காது. இந்து, முஸ்லீம், கிறிஸ்துவ ஒற்றுமை என்பது இங்கே பின்னி பிணைந்திருக்கு, உறவு ரீதியாக. இங்கே மதங்கள் 3ஆக இருக்கலாம், மனங்கள் ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஸோ அந்த வகையில் நான் அன்றைக்கி சொன்னதான் சொல்லுவேன். 22ஆம் தேதி அயோத்தியில் ஒரு அற்புதமான நிகழ்வு நடந்தது. இஸ்லாமியர்கள் உட்பட அனைவரும், குறிப்பாக பார்த்துட்டிங்கன்னா நடிகர் சங்க தலைவர் நாசர் சார் முதற்கொண்டு அதற்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அன்றைக்கி சூப்பர் ஸ்டார் சொன்னதான், ஒரு வழி பாதையில் 3 பாதைகள் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு கதையை சொன்னாங்க. அன்னைக்கு ஒரு இந்தியாவில் ஒரு இஸ்லாமிய சகோதரிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த சகோதரி அந்த குழந்தைக்கு ராம் ரஹீம் அப்படின்னு அற்புதமான பேர் வச்சாங்க. அந்த சகோதரியுடைய உள் உணர்வு தான் இந்த படம் முழுக்க கொட்டி கிடக்கு. இந்த படத்தை பார்க்கிற பொழுது ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவதற்கான கண்டென்ட் உள்ளே இருக்குமா, தேடி பார்த்தாலும் கிடைக்காது. எல்லா வழிகளையும் நியாயப்படுத்தக்கூடிய உணர்வுகளை அன்பு தம்பி விஷ்ணு கொடுத்தது கதைக்கு அற்புதமான ஸ்கிரீன் பிளே பண்ணி பாப்பா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து இயக்கியிருக்காங்க. இதில் வந்து நிறைய நட்சத்திர பட்டாளங்கள் உள்ளே வச்சுருக்காங்க. சூப்பர் ஸ்டார் எல்லாரும் தெரிஞ்சதான். நீங்களாம் நடிச்சிருப்பீங்க கேமியோ ரோல் அப்படின்னா, கிட்டத்தட்ட படம் முழுக்க பரவி இருப்பார். கேமியோ ரோல் தான், ஆனால் படத்தை உள்ளே வந்து பார்ப்பதற்கு தலைவரோட ஆடியன்ஸுக்கு உள்ள மெட்டீரியல் இருக்கா, தீனி இருக்கா, உள்ள கொட்டி கிடக்கு. இயக்கியது அவருடைய மகள், விட்டுருவாங்களா? ஸோ அந்த வகையில் எனக்கு அண்ணன் செந்தில் அண்ணன், உயரத்தை மீறி வளர்ச்சி தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு தம்பி விவேக் பிரசன்னா, வளர்ந்து வரக்கூடிய இம்சை போல் தெரியக்கூடிய ஆசைப்படக்கூடிய அற்புதமான தம்பி பழைய ஜோக தங்கத்துறை, நிறைய பேருக்கு ஸ்பேஸ் கொடுத்து பண்ணியிருக்காங்க. அத்தனை பேரோட இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை கிடைச்சது.
நான் தலைவரோடு அவர்களோடு நினைப்பதற்கான வாய்ப்பு இது வரைக்கும் 2-3 முறை வந்தது. தீனி கிடைக்கலன்றதுனால அந்த விஷயத்தை நான் தள்ளி வச்சேன். ஏன்னா ஒரு முறை கிடைக்கணும், கிடைச்சா அது நல்ல ஒரு தீனி இருக்கணும், அப்போ தலைவரோட பயணம் போகிறது நல்லா இருக்கும்னு நினச்சேன். ஸோ அந்த வகையில் ஐஸ்வர்யா பாப்பா வந்து அந்த ஸ்கிரிப்ட் அந்த என்னோட கேரக்டர் நேரேட் பண்ணுற பொழுது ஒரு கல்லில் 2 மாங்காய் என்பதை போல தலைவரோடும் நடித்தது மாதிரி இருக்குது, தலைவரோட மகள் இயக்கத்தில் நடித்தது மாதிரியான ஒரு உணர்வு எனக்கு தனிப்பட்ட முறையில். இன்னொன்று, கடந்த 20-25 வருடங்களாக இதுதான்டா போலீஸ் அப்படின்னு சொன்னால் ராஜசேகர் சாருடைய துணைவியார் மரியாதைக்குரிய சகோதரி ஜீவிதா மேடத்தை கயிறு கட்டி இழுத்து கொண்டு வந்து ஒரு அற்புதமான ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டை ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மீண்டும் ஒரு தமிழ் திரையுலகத்து கொடுத்துருக்காங்க. என்னை போலதான் மரியாதைக்குரிய ஒரு 25 வருடங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு கனவு கனியாக இருந்த எங்கள் நடிகவேல் ஐயா அவர்களுடைய அருமை புதல்வி ஆமாம் நிரோஷா அவர்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு குணச்சித்திரத்தை ஓகே கொடுத்துருக்காங்க. ஸோ படம் முழுக்க நிறைய கதாபாத்திரங்களை வச்சு அற்புதமான ஒரு வலை பண்ணியிருக்காங்க. அதில் நாங்களும் ட்ராவல் பண்ணி போயிருக்கோம். கதை 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 கதையை தவிர்த்து விட்டு இந்த தமிழ் சினிமா உலகம் வேறு எதையோ நோக்கி போயிட்டு இருக்கின்ற அந்த விமர்சனத்தை நானும் ஓரளவு ஒத்துக்கொள்கிறேன். அந்த விமர்சனத்துக்கு ஐஸ்வர்யா ரஜினிகாந்தனுடைய இந்த லால் சலாம் என்ற ஒரு படைப்பு நிச்சயமாக அற்புதமான தீனியை கொடுக்கும். இதில் நான் வியந்து பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர் ஸ்டாரு இது வந்து இப்படி இந்த லால் சலாம்ன்ற கண்டென்ட்டை அந்த விஷ்ணுவோட கதையை இந்த ஸ்கிரிப்டில் பண்ணிட்டாங்க. ஆனால் இது வந்து ஒரு தளத்தில் எப்பேற்பட்ட செட்டு போட்டால் கூட வாய்ப்பே கிடையாது. இந்த படத்தை நிச்சயமாக 9ஆம் தேதி தியேட்டரில் பார்க்கிற பொழுது ஆடியன்ஸ் புரிஞ்சுப்பாங்க. இவ்வளவு பெரிய கூட்டம், எவ்வளவு பெரிய லைவ் லொக்கேஷனை நீங்கள் செட்டு போட்டு வாய்ப்பே கிடையாது. அந்த ஊர்களுக்குள்ளே போய் இந்த ஆர்ட் அற்புதமான சீக்வன்ஸை ரெடி பண்ணி 10 கேமரா 3 கேமரா இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னா, அந்த கண்டென்ட் அந்த கதை கேட்டது அவ்வளவு கூட்டங்களை தவிர்த்து விட்டு இந்த விஷயத்தை இந்த ப்ரெசென்ட் பண்ண முடியாது, இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அதனால் நான் ரஜினி சாரை பார்த்து என்னப்பா அப்படின்னா, அங்கே செஞ்சியில் வந்து படுத்திருக்காரு, திருவண்ணாமலையில் வந்து படுத்திருக்காரு, பாண்டிச்சேரியா வரேன்றாரு. வாய்ப்பே கிடையாது. இந்த படம் இல்லைன்னா எனக்கு இனிமேல் வாழ்க்கையில் என்ற மாதிரி ஒரு அப்கமிங் ஹீரோ என்ன செய்வாங்களோ அந்த ஒரு விஷயத்தை மகளுக்குன்னு சொல்ல மாட்டேன், இந்த கண்டென்ட்டுக்காக திரும்ப திரும்ப சொல்றது கண்டென்ட். இந்த விஷயத்தை இந்த கேமியோ ரோல் மூலமாக நாளைக்கோ நாளை கழிச்சோ கூட தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு சின்ன அசம்பாவிதம் நடக்கலாம் என்று யாராவது ஒரு கருப்பு ஆடு வேலை செய்தால் கூட நிச்சயமாக இந்த லால் சலாம் படத்தினுடைய கருத்து என்று அவருடைய விஷயத்தை முறியடிக்கும். எந்த நாளும் தமிழ்நாட்டில் மதமாச்சரியங்கள் நடக்கவே நடக்காது என்பது மிகப்பெரிய ஒரு தடுப்பு அணை இந்த லால் சலாம். அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஒரு நல்ல படைப்பில் எனக்கு ஒரு அற்புதமான கதாபாத்திரத்தை தங்கச்சி கொடுத்தாங்க. மீண்டும் அவருக்கு நன்றி சொல்லி அடுத்தவர்களுக்கு வழிவிட்டு ஒதுங்கிறேன். நன்றி.